Hello everyone. Welcome to Current Affairs with Surya. Let's quickly look at today's important current affairs. யூனியன் மத்திய அமைச்சர் ராம்நாத் டாகோர் கேரளா கொச்சியில் புதுமையான ஸ்டார்ட் அப் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினார். இந்த தயாரிப்புகள் ICAR-CIFT இன்குபேட்டிகளால் உருவாக்கப்பட்டவை. ZTMABI மையத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த தயாரிப்புகளில் கொலாஜன் தேன், பராயில் பயோஃபார்ம் நிறுவனத்தின் பீனட் பட்டர் மற்றும் ஃபுட்ஸி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் உடனடி உணவுப் பொருட்கள் அடங்கும். ஆதித்யா L1 சூரிய ஆய்வு திட்டத்திற்கு முதல் AO முன்மொழிவுகளை இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்த திட்டம் 2 செப்டம்பர் 2023 அன்று ஏவப்பட்டது. சூரியன் பூமி L1 புள்ளியை 6 ஜனவரி 2024 அன்று 127 நாட்களுக்குப் பிறகு அடைந்தது. இந்த விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனை இடையராது கண்காணிக்கிறது. இது இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு நிலையமாகும். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0 திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் 2023 முதல் 2026 வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி விலகியவர்கள், வேலையில்லாத இளைஞர்கள் மற்றும் ஆப்சாரமான தொழிலாளர்களை குறிக்கொள்கிறது. திறன் மேம்பாடு திட்டத்தின் கீழ் 2015இல் தொடங்கப்பட்ட PMKVY இந்தியாவின் மிகப்பெரிய திறன் சான்றிதழ் சனையப்பினாகும் மற்றும் முதல் தேசிய திட்டம் PRLஇன் அங்கீகாரத்தை நடைமுறைப்படுத்தியது. PMKVY 4.0 திட்டம் 2023 முதல் 2026 வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகம் இதற்கு பொறுப்பேற்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி விலகியவர்கள், வேலையில்லாத இளைஞர்கள் இதன் இலக்கு குழுவாக உள்ளனர். 2015இல் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் RPL நடைமுறைப்படுத்திய முதல் தேசிய திட்டமாகும். டெல்சி ராட்ரிகஸ் வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றார். தேசிய சட்டமன்றம் பதவி பிரமாணம் செய்தது. இவர் வெனிசுவேலாவின் முதல் பெண் இடைக்கால ஜனாதிபதியாவார். இவருக்கு முந்தையவர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் வெனிசுவேலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். 2026இன் முதல் இஸ்ரோ ஏவுதல் ஜனவரி 12 அன்று PSLV C-62 மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெற்றது. DRDOவின் EOS-N1 செயற்கைக்கோளும் கிட் என்ற ஸ்பெயின் ஸ்டார்ட் அப் ஆய்வுக்குழுவும் இதில் பங்கேற்றன. PSLV இஸ்ரோவின் வேலை குதிரை என அழைக்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஜெமிமா ராட்ரிகஸ் த்வரா நிறுவனத்தில் ஈக்விட்டி அடிப்படையிலான முதலீட்டாளராக இணைந்துள்ளார். இந்த நிறுவனம் பெண்களுக்கான பாதுகாப்பு ஹெல்மெட்களை தயாரிக்கிறது. த்வராவின் நிறுவனர் அல்பனா பரீடா. டெல்லி அரசு இந்திய ரிசர்வ் வங்கியுடன் வரலாற்று முக்கியம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய ரிசர்வ் வங்கி டெல்லி அரசின் வங்கி, கடன் மேலாண்மை மற்றும் நிதி முகவராக செயல்படுகிறது. இது RBIயின் மாநில அரசுடன் உள்ள முதல் ஒப்பந்தமாகும். ஜிப்மர் புதுச்சேரி 1000க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மத்திய அரசு மருத்துவமனைகள் பிரிவில் காயகல்ப் விருதுகளில் 3ஆம் இடம் பெற்றது. 40 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை எய்ம்ஸ் பாட்னாவுடன் பகிரப்பட்டது. கிஃப்ட் மில்க் கட்டம் 3 சத்தீஸ்கரில் பியூஷ் கோயல் மூலம் தொடங்கப்பட்டது. இது செயில் BSP முனைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு வைட்டமின் A மற்றும் D சேர்க்கப்பட்ட பால் வழங்கப்படுகிறது. இந்தியா எனர்ஜி வாரம் 2026 கோவாவில் ஜனவரி 27 முதல் 30 வரை பெட்ரோலிய மத்திய அமைச்சகத்தின் கீழ் நடைபெறுகிறது. 120க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. 2050க்குள் உலக சக்தி தேவையில் இந்தியாவின் பங்கு 23% இருக்கும். 2026இன் வுல்ஃப் சூப்பர் மூன் ஜனவரி 3 அன்று காணப்பட்டது. இது ஆண்டின் முதல் பூரண சந்திரனாக இருந்து 14% பெரியதும் 30% அதிக ஒளியுடன் காணப்பட்டது. தபால் துறை மற்றும் கிராம வளர்ச்சி அமைச்சகம் கிராம மாற்றம், நிதிச் சேர்க்கை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஆதரவுக்காக ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. டாக் சேவா ஜன் சேவா நோக்கத்துடன் இது ஒத்திசைக்கப்பட்டுள்ளது. தேசிய துணி அமைச்சர்கள் மாநாடு 2026 அசாமின் கவுஹாத்தியில் நடைபெற்றது. 2030க்குள் இந்தியாவை உலக துணி மையமாக மாற்றுவதே இலக்காகும். CSIR NPLஇல் உலகளாவிய புதிய வசதிகளை அமைச்சர் ஜிதேந்திர சிங் திறந்து வைத்தார். இதில் உலகின் 2வது சுற்றுச்சூழல் தர ஆய்வகமும் 5வது சோலார் செல் அளவீட்டு மையமும் அடங்கும். 2026க்கான ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் தற்காலிக உறுப்பினர்களாக அல்ஜீரியா, கயானா,
தென்கொரியா, சியரா லியோன் மற்றும் ஸ்லோவேனியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஜெர்மன் அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜான்வரி 12 மற்றும் 13இல் இந்தியா வந்தார். இது அவரது முதல் அதிகாரப்பூர்வமான பயணமாகும். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பசுமை வளர்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய விஞ்ஞானிகள் சூப்பர் கணினி ஆய்வு மூலம் முதல் எம்பெம்பா விளைவை விளக்கியுள்ளனர். இது சூடான நீர் ஏன் வேகமாக உறையும் என்பதை விளக்குகிறது. விளையாட்டு பிரிவில் பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் பெண்கள் அண்டர் 19 பிரிவில் அனஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜான்வரி 5 அன்று பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய பறவைகள் தினமும், ஜான்வரி 6 அன்று உலக போர் அனாதைகள் தினமும் அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாடு உறுதியான ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. 2027 ஜான்வரி 1 முதல் கடைசி சம்பளத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும். பணம் ஒருங்குமுறை வாரியத்தின் முதல் கூட்டம் ஜான்வரி 5, 2026 அன்று மும்பையில் RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் நடைபெற்றது. ONGC மற்றும் NSTFDC 35,000க்கும் மேற்பட்ட பழங்குடி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் வளர்ச்சிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. சீன நாட்டினருக்கான வியாபார மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியா EB4 வியாபார விசாவை அறிமுகப்படுத்தியது. EDFC ஃபர்ஸ்ட் பேங்க் சர்வதேச பயணிகளுக்காக ஜீரோ ஃபாரெக்ஸ் டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்தியது. ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சான்றிதழ் பெற்ற முதல் பண பரிவர்த்தனை நிறுவனமாக மாறியுள்ளது. இந்திய விமானப்படை தேஜஸ் லைட் காம்பேட் விமானத்தின் 25 ஆண்டுகளை நினைவுகூர்ந்தது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான குஷான் கால நாணயங்கள் டாக்ஸிலாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அசாம் மாநிலம் குழந்தைகளுக்கான நெறி கல்வியை நோக்கமாக சன்ஸ்கார் ஷாலா திட்டத்தை தொடங்கியுள்ளது. GST திருத்த மசோதா 2026 உட்பட முக்கிய சட்ட மாற்றங்களை தெலங்கானா சட்டமன்றம் நிறைவேற்றியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல்களில் 2 குழந்தை விதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. RSA டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்தியாவின் முதல் டிராபிக்கல் ரெயின்போ ட்ரவுட் பண்ணை ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தேசிய மஞ்சள் வாரியத்தின் பிராந்திய அலுவலகம் நிறுவப்பட்டது. பாலின சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய நிர்வாகத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு UN விமனுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள கலை 2 நீர்மின் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான சோம்நாத் கோவிலின் 1000 ஆண்டுகள் நினைவு கூறப்பட்டன. Thanks for watching. For more daily current affairs updates, subscribe to Current Affairs with Surya. Stay informed, stay focused, and keep preparing.